உலகம் முழுவதும் எல்லா கட்சிகளும் ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் கொலை செய்ய முயற்சியவர்களும் கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தவர்களும் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் கொண்டாடலாம், கொலை செய்ய முயற்சியவர்களும் கொண்டாடலாம், அவரை கொல்ல துடித்தவர்களும் கொண்டாடலாம். ஆனால் அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். பெருந்தலைவர் காமராஜரை யார் வேண்டுமானாலும் கொண்டாடி போகட்டும், சொந்தம் கொண்டாடுபவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்க தோழர்கள் மட்டும்தான் அவரை சொந்தம் கொண்டாட முடியும். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொந்தக்காரர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் உள்ள அனைவருடைய ஊழிலும் உறவிலும் அவர் உள்வாங்கி இருக்கின்ற மாபெரும் தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று நாம் பிறந்த நாள் விழாவை, அவருக்கு பிடித்த மண், வரலாற்று ரீதியாக அரசியல் ரீதியாக அவரை தாங்கிய மண் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று இந்த பிறந்த நாளை நாம் எடுத்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து 9 ஆண்டுகள் இந்த தேசத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாரோ அத்தனை ஆண்டுகள் முதலமைச்சர். அதற்கு பிறகும் அவர்தான் 67 வரை முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் கே பிளான் என்று இந்தியாவில் யாருக்கும் வராத ஒரு தியாக உணர்வு, யாருக்கும் வராத ஒரு பெருந்தன்மை, நான் அரசு பதவிகளை துறக்கிறேன், கட்சி பணியை மேற்கொள்ளுகிறேன், கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் அமைச்சர் பதவியை, முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணிக்காக புதுடெல்லிக்கு சென்றார். 2 பாரத பிரதமர்களை உருவாக்கியவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாபெரும் தலைவராக இருந்தவர், ஒரு இடத்திலும் வரலாற்று ரீதியாக பதிவுகளை மேற்கொண்டவர். அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டவுடன் முதல் திருத்தம், அந்த முதல் திருத்தத்தை ஜவஹர்லால் நேருவிடம் சொல்லி பாரத பிரதமரிடம் யார் இதை சொல்லி திருத்துவது என்று தேசமே முழித்துக் கொண்டிருந்தது. தந்தை பெரியார் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னால்தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செவிசாய்ப்பார். எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜரை அணுகுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் சொல்லி முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவரும் பெருந்தலைவர் காமராஜர்